போலந்தின் தெற்கு மிசூரியாவில் இருக்கும் ஷ்கிட்னோ என்ற சிறிய நகரில் வசிக்கும் இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு வரப்போகும் குளிர்காலத்தை நினைத்து கவலையின்றி நிம்மதியாக வாழ்கின்றனர். காரணம், இவர்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனிகளில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் சோலார் தகடுகள் பொருத்தப்பட்டன. குடியிருப்போர் சங்கத்தின் தலைவர் ஸ்பிக்னியவ் ரப்பூஸ்கி தனது வழக்கமான மேற்பார்வை பணியில் ஈடுபட்டுள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனிகளில் சோலார் தகடுகளை பொருத்தும் முயற்சி நிதி பற்றாக்குறை ஏற்பட்டபோது குடியிருப்பின் மேலாளர்களுக்கு உதித்த யோசனை அது. முதலில் 2014ஆம் ஆண்டில் குடியிருப்பின் பாதாளறையில் வெப்பத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஹீட் பம்பும் மேற்கூரையில் சோலார் தகடுகளும் நிறுவப்பட்டன. இதற்கு குடியிருப்பு வாசிகளின் பங்களிப்பு மற்றும் போலந்து அரசும் நிதி உதவி செய்தது. குடியிருப்பு வாசிகளால் மின்சார கட்டணத்தில் சுமார் 80% சேமிக்க முடிந்தது. அவ்வாறு சேமித்த பணத்தை கொண்டு முதலில் கடன்களை அடைத்தனர். பின்னர் புதிய திட்டங்களில் முதலீடு செய்ய தொடங்கினர். அப்படியான ஒரு திட்டம்தான் பால்கனிகளில் சோலார் பேனல் பொருத்தும் திட்டம். இதனால் மின்கட்டண விலை எவ்வளவு அதிகரித்தாலும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளின் வாழ்க்கையில் அது தாக்கம் செலுத்துவதில்லை. மக்கள் தங்கள் வீடுகளில் ஹீட்டர் பயன்பாட்டை குறைத்துக் கொண்டே வரும் நிலையில் இந்த குடியிருப்பு வாசிகளோ சற்று கதகதப்பான வெப்பத்தில்தான் வாழ்கின்றனர். குடியிருப்பு வாசி ஸ்டானிஸ்லாவின் அருகில் வசிப்பவர்கள் மின்சாரத்திற்கு அதிக கட்டணம் செலுத்துகின்றனர். ஆனால் ஸ்டானிஸ்லாவா தன் வீட்டை எப்போதும் வசதியாக 22 டிகிரி செல்சியஸில் வைத்திருக்கிறார். ஆனால் ஸ்லாஸ்கா தெருவில் இருக்கும் இந்த 12ஆம் எண் அடுக்குமாடி குடியிருப்பு புதைப்படிவ எரிபொருளை பயன்படுத்துவோரை காட்டிலும் ஒரு தனித்தீவுதான். 2014ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பின் மேலாளர் ஸ்பிக்னியவ் அருகில் குடியிருப்போரிடம் இந்த திட்டத்தை எடுத்துக் கூறி அதில் சேர அழைப்பு விடுத்தார். ஆனால் அவரை எல்லோரும் கேலி செய்து பகல் கனவு காண்பதாக புறம் தள்ளினர். ஆனால் இன்று அதற்காக வருத்தப்படுகின்றனர். ஸ்பிக்னியவும் அவரது உதவியாளரும் இதே கட்டடத்திலேயே வசிப்பதால் இந்த திட்டத்தில் கூடுதல் ஈடுபாடு காட்டியிருக்கலாம். இருந்தபோதும் நிதிச்சுமையை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட இத்திட்டம் இப்போது காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பது போன்ற அம்சங்களையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அருகில் இருக்கும் பல குடியிருப்புகளை ஒப்பிடும்போது இவர்களது இந்த குடியிருப்பு சுமார் 70 டன் கார்பன் டை ஆக்சைடை காற்றில் கலக்காமல் தடுக்கிறது. தனது சக நகரவாசிகள் ஒரு நாள் விழித்துக் கொண்டு இந்த வெப்பத்தை உணரத் தொடங்குவார்கள் என ஸ்பிக்னியவ் ரப்பூஸ்கி உறுதியாக நம்புகிறார்.